என்ன பதட்டமா இருக்கியா? இல்லைண்ணே. இல்ல முத இன்னைக்கு தான் நீ லைஃபே ஆரம்பிக்க போற. என்னடா அண்ணங்காரன் திடீர்னு இப்படி கூப்பிட்டு அட்வைஸ் பண்றேன்னு தப்பா நினைக்காத. ஐயோ அப்படி எல்லாம் இல்லைண்ணே. சில விஷயங்கள்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு மனசுல தோணுது. அதான். அதனால என்ன சொல்லுங்கண்ணே. 25 வருஷமா நீ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை இப்ப மாறப்போகுது. அதுக்கேற்ற மாதிரி ஒன்னே நீ மாத்திக்கணும். திடீர்னு எல்லாத்தையுமே கழிச்சு போட்ட மாதிரி இருக்கும். பாத்ரூம்ல பேஸ்ட் இடம் மாறி இருக்கும். டைனிங் டேபிள்ல டேஸ்ட் புது மாதிரி இருக்கும். நாம சரின்னு நினைச்சிட்டு இருக்கிறது தப்புன்னும், தப்பு நினைச்சிட்டு இருக்கிறது சரின்னும் விவாதம் பண்ற மாதிரிலாம் வரும். எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்துட்டு போகணும்ப்பா. வசுவே தப்பு பண்ணியிருந்தாலும் நீ தான் விட்டு கொடுத்து போகணும். நம்ம ரெகுலரா வைக்கிற இடத்துல கார் சாவியோ பைக் சாவியோ இல்லாம போனா நமக்கு எவ்வளவு கோவம் வரும். அந்த மாதிரி தான்டா. 25 வருஷமா ஒரு வீட்டுல வாழ்ந்து பழகின ஒரு பொண்ணு திடீர்னு நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொன்னா அவளுக்கு எப்படி இருக்கும்? அதெல்லாம் நம்ம தான் அனுசரிச்சு போனோம். அவளை நீ பத்திரமா சந்தோஷமா பாத்துக்கணும். சரிண்ணா. உனக்கு சின்னது ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தா கூட நம்ம அப்பாவும் நினைச்சுக்கோ. என்ன பேசுறாங்க? எப்போவாவது சண்டை வந்துச்சுன்னா அது எப்படி விட்டு கொடுக்கணும், எப்படி சந்தோஷமா இருக்குன்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ. சரிண்ணா. தள்ளி நின்று யோசிச்சு பார்த்தா நம்ம குடும்பத்து மேல நமக்கே பொறாம வரும்டா. அந்த அளவுக்கு நீ சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும். புரியுதுண்ணா. இத்தனை நாள் நீ வசுந்தராவை பார்த்திருப்ப, பேசியிருப்ப, பழகிருப்ப. அது எல்லாமே வேற. லவ் பண்ற காலகட்டத்துல எல்லாத்துக்குமே விட்டு கொடுக்கணும்னு தோணும். ஆனா கல்யாணம் அடுத்த நிமிஷமே இதெல்லாம் எதுக்கு விட்டு கொடுக்கணும்னு தோணும். நான் உங்ககிட்ட சொல்ல நினைச்சது ஒன்னே ஒண்ணுதான். உங்க 2 பேத்துக்குள்ள தலை போற பிரச்சனையே வந்தாலும் அதுல விட்டு கொடுத்து போறதுல ஆள் நீயே இரு. சரிண்ணா. அப்பதான் நம்ம அம்மா வளர்த்த வளர்ப்புக்கு ஒரு அர்த்தமே இருக்கும். அதை மட்டும் நீ எப்பவும் மனசுல ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் திரும்பவும் சொல்றேன், வசுந்தரா நல்ல வசதியான வீட்டுல வாழ்ந்த பொண்ணு. அவளுடைய லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி. அவ இந்த வீட்டுக்கு வந்த உடனே எடுப்புலயே நமக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்னு நீ அடம் பிடிக்காத. கொஞ்சம் கொஞ்சமா தான் நீ அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். அவளே கோவப்பட்டாலும் நீ கோவப்படுறாத. அவகிட்ட பொறுமையா எடுத்து சொல்லி புரிய வை. என்னடா புரிஞ்சுதா? புரிஞ்சுதுண்ணே. அண்ணே ஒரு நிமிஷம். நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்ண்ணே. என்ன? இல்ல முதல்ல நீங்க தான் கல்யாணம் பண்ணியிருக்கணும். தேவையில்லாம தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திட்டேன். சாரிண்ணே. அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. சீக்கிரமே நல்லது நடக்கும். தமிழே இன்னும் முடியலையா? ஏன் இவனை கூட்டு வந்தீங்க அட்வைஸ் பண்ற? ஏன் அண்ணன் தம்பிக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாதா? ஏன் அண்ணனா கண்டிப்பா அட்வைஸ் பண்ணி ஆகணும்னு சட்டத்துல என்ன எழுதிருக்கா? நீ என்னமோ 4-5 கல்யாணம் பண்ணி 7-8 ஃபர்ஸ்ட் நைட் அட்டெண்ட் பண்ண மாதிரி அட்வைஸ் பண்ற. அது இல்லப்பா, இந்த அட்வைஸ் பண்ற அண்ணனுங்களை பார்த்தா கண்டவுடன் சுடவுன்னு உத்தரவு போடணும். இந்த தமிழ்நாட்டுல அண்ணனுங்க தொல்லை தாங்கவே முடியல. ஒன்னு அட்வைஸ் எடுத்து வந்து நீட்டுறானுங்க. முதல்ல பேச்ச குறடா. நீ தான் ஓவரா பேசிட்டு இருக்கிற. பாத்தியா இப்ப கூட நீ எனக்கு அட்வைஸ் தான் பண்ற. நான் சொல்ல வந்த விஷயமே வேற. ஃபேக்டரியில இருந்து மேனேஜர் ஃபோன் பண்ணாருப்பா. ரா மெட்டீரியல்ஸோட இன்வெர்ட்ஸ் வந்திருக்கான். அதை எங்கெல்லாம் பிளேஸ் பண்ணணும்னு கேக்குறாரு. ஐயோ மறந்து போயிட்டேன். நான் வரேன்டா. சரிண்ணா. கார்த்தி, உன்னதான்ப்பா இவ்வளவு நேரமா தேடிட்டு இருந்தேன். எங்க போயிருந்த? நான் எங்க போறேன்? இங்கதான் நின்னுட்டு இருந்தேன். இப்ப நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். அதை கேட்டுட்டு நீ ஆத்திரமோ கோவமோ படக்கூடாது. இப்ப கூட இந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இதை உன்கிட்ட சொல்றேன். நான் நினைச்சிருந்தா இதை உன் அம்மா அப்பா கிட்ட சொல்லியிருப்பேன். அப்படி சொன்னா பிரச்சனை வரும். அது வரக்கூடாது. நீங்க சுமூகமா நல்லபடியா வாழணும்பா. அதுக்காக தான். முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க.
கௌரவமா இருந்தேன். என் புள்ளைய இப்படி வளர்த்திருக்கேன் அப்படி வளர்த்திருக்கேன்னு பெருமை பேசிக்கிட்டு நெஞ்ச நிமித்தி நடந்துட்டு இருந்தேன்டா. 2 பேரும் சேர்ந்து அந்த பெருமையெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டீங்களேடா. 2 பேர் கல்யாணத்தையும் உடனே நடத்தி ஆகணும், அவ்வளவுதான். ஒருவேளை வசுந்தரா உன் மேல இருக்கிற பாசத்துல கூட இப்படி பண்ணிருக்கலாம்ப்பா. அவள நான் தப்பு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் இது அண்ணா அன்னைக்கு தெரிஞ்சா அவங்க எவ்வளவு வருத்தப்படுவாங்க. நான் வசுந்தரா அம்மா கூட தான் போறேன் வரேன் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக நம்ம குடும்பத்தை விட்டு கொடுத்துட முடியுமாப்பா? சந்திரகலா மேடம் பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறாங்க. இதுக்கு நீ பலிக்கடை ஆயிடாதப்பா. என்னதான் இருந்தாலும் உங்க அம்மா அப்பாவை மனசுல நினைச்சுக்க. யாருக்காகவும் அவங்கள விட்டு கொடுத்துறாத. சொல்றத சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீ பார்த்து பொறுப்பா நடந்துக்கப்பா. இந்த விஷயத்துல கோவப்பட்டேன்னா காரியம் கெட்டு போயிடும். குடும்பத்துக்குள்ள சண்டை வந்துடும். அதனால மெதுவா அவளை கூப்பிட்டு உண்மையா இல்லையான்னு அவகிட்டயே கேளு. அண்ணா கார்த்தி, எதுக்காகவும் நீ கோவப்பட்டுறாத சொல்லிட்டேன். அவ ஆமான்னு ஒத்துக்குவா. என்ன அதானே நடந்தது. இதுக்கப்புறம் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பொறுமையா நிதானமா எடுத்து சொல்லு. கோவம் மட்டும் படாத. கார்த்தி, உனக்கு நான் நல்லதுதான்பா பண்ணிருக்கேன். தயவு செஞ்சு நான் தான் இதை சொன்னேன்னு யார்கிட்டயும் போட்டு கொடுத்துறாத. அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். நான் வரேன்பா. எப்படி கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணும்ல, அந்த அழுகின தேங்காய் கார்த்தி வசுக்கு இல்ல, உனக்கு தானே சாமி என்ன பத்தி சொல்லிருக்குமோ? உன்னெல்லாம் சாமி கண்ணை குத்த வேண்டாண்டி, நானே குத்திடலாம். எப்ப பாரு நெகட்டிவாவே திங்க் பண்ணிட்டு இருக்க. என்ன என்னடி பண்ண சொல்ற? நடக்கிறதுல அப்படிதானே இருக்கு. அப்பா திடீர்னு வந்து இந்த மாதிரி சொன்னதும் என் ஹார்ட்டே நின்னுடுச்சு தெரியுமா? அதான் மாப்பிள்ள சார பொண்ணு பார்க்க வாங்கன்னு உங்க அப்பாவே சொல்லிட்டாரு. அரகுர மனசோட தானே சொல்லிருக்காரு. உன் லவ் அக்செப்ட் பண்ணி பொண்ணு பார்க்க வர சொன்னதே பெரிய விஷயம். அத நினைச்சு சந்தோஷப்படுறீ. இல்லடி, வரவங்க ஆடம்பரமா நடந்துக்கிட்டாலோ இல்ல அத பத்தி பேசினாலோ கண்டிப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிருக்காரு. ஏய், அவங்கள பத்தி உனக்கு தெரியாதா? அவங்க வீட்ல யார் அப்படி பேசுவாங்க? கோதா ஆண்டி, நடேசன் அங்கிள் இவங்க எல்லாருமே ரொம்ப யதார்த்தமா இருக்கிறவங்க. என்னைக்காவது அவங்க பணக்கார தோரணையோட பேசி பழகி நீ பாத்திருக்கியா? அவங்க அப்படி நடந்துக்க மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு பயப்படுற? இல்ல, அத்தைக்கு நானும் தமிழும் லவ் பண்றதே தெரியாது. ஆமா, தெரியாது. ஒருவேளை நீங்க ஏன் இதெல்லாம் முன்னாடியே என்கிட்ட சொல்லல, பெரிய தப்பு பண்ணிட்டீங்கன்னு சண்டைக்கு வந்துட்டா? அது கூட பரவாயில்லடி, லவ் மேட்ரு ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். ஆனா நான் MBA படிச்சிருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அத நினைச்சாலே என் உடம்பெல்லாம் நடுங்குது. மின்னல், மின்னல் மின்னல் எங்க போற? மொட்டை மாடியில இருந்து குதிச்சு சாக போறேன். மின்னல், இவ கூட சேர்ந்து சேர்ந்து எனக்கும் நெகட்டிவ் தாட்ஸா வருதே. ஒரு விஷயமாவது பாசிட்டிவா யோசிக்கிறியா? எனக்கும் தமிழுக்கும் எப்படியாவது கல்யாணம் நடக்கணும். சூப்பர், இது பாசிட்டிவ் திங்கிங். ஆனா பயமா இருக்கே. பிச்சு போடுவோம் ஒண்ணு. இதுக்கு பேர் தான் நெகட்டிவ் தாட்ஸ். ஐயோ, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒன்னு சொல்லட்டுமா? பாவுண்டி தமிழ், உன் கூட என்னால ஒரு 10 நிமிஷம் கூட இருக்க முடியல. அவர் எப்படி உன் கூட காலம் பூரா இருக்க போறாரோ? ஏய், நானே கல்யாணம் நடக்குமா நடக்காதானே டென்ஷன்ல இருக்கேன். நீ கிண்டல் பண்ணிட்டு இருக்க. அப்படி இல்லடி, எல்லாமே நல்லபடியா தானே நடந்துட்டு இருக்கு. நீ எதுக்கு இவ்வளவு பயந்துட்டு இருக்க?
ஆரம்பத்துல இருந்து நடக்கிறதெல்லாம் நினைச்சாலே பயமா இருக்கு மின்னல். ஒரு நல்லது நடந்தா ஒரு கெட்டது, ஒரு கெட்டது நடந்தா ஒரு நல்லது, இது மாதிரி மாறி மாறி தானே நடந்துட்டு இருக்கு. தமிழை நான் பார்த்தேன், நல்லது நடந்துச்சு. திடீர்னு பார்த்தா அவர் எங்க அப்பாக்கு அட்வைஸ் பண்ணி எல்லாம் கெட்டு போச்சு. அப்புறம் தமிழன் ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து காப்பாத்தினாரு, அது எங்க அப்பாக்கு பிடிக்கல. இப்படி ஒண்ணு மாத்தி ஒண்ணு நடந்துகிட்டே இருக்குல்ல. நான் சொல்றது கரெக்ட் தானே? இரு, நான் அதுக்கு பதில் சொல்றேன். என்னடி பண்ற? என் கழுத்தை உடைஞ்சிடும். இதுல இருந்து என்ன தெரியுது? எப்பவுமே பின்னால பார்க்க கூடாது, முன்னாடி என்ன நடக்குதோ அதை தான் பார்க்கணும். நடந்ததை பத்தி யோசிச்சுட்டு இருக்காத, நடக்கிறது என்னன்னு மட்டும் பாரு. நடக்க போறத பாக்குறதுக்கு எனக்கு என்ன ஜோசியமா தெரியும்? ஆ, மத்ததுக்கு இருக்கோ இல்லையோ, இதுக்கு ஜோசியம் இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜோசியம் தான். ஏய், நம்ம ஃப்ளேம்ஸ் போட்டு பாப்போம். அதுக்கப்புறம் நீ பயப்படவே கூடாது, சரியா? ரெடியா? சரஸ்வதி. நிறுத்து நிறுத்து. என்ன இது வேணாண்டி. ஏண்டி? இல்ல ஃப்ரெண்டு எனிமின்னு ஏதாவது வந்துருச்சுன்னா பயமா இருக்கு மின்னல், இது வேணாண்டி. அப்படி வந்தா ஒன்னும் பிரச்சனை இல்ல, பயப்படாத. நேரா கடகடன்னு போய் வாசல்ல நில்லு, தண்ணி லாரி வந்து அடிச்சுட்டு போயிடும். என்ன பாக்குற? எப்ப பார்த்தாலும் நெகட்டிவ் திங்கிங் தான். முதல்ல உட்காரு, நான் முடிக்கிற வரைக்கும் நீ பேசக்கூடாது, சரியா? சரி. உன்னை அமைதியா தானே இருக்க சொன்னேன், கம்முன்னு இரு. இதுக்கு ஒரு வழி இருக்கு, இப்ப பாரு. சக்சஸ். உனக்கும் தமிழுக்கும் கன்ஃபார்மா மேரேஜ்னு நம்ம ஃப்ளேம்ஸே சொல்லுதே. சந்தோஷமான விஷயம் சொல்றேன், கொஞ்சம் சிரியாண்டி. இப்படிதான் பாசிட்டிவா திங்க் பண்ணா நமக்கு எப்பவுமே நல்லதே நடக்கும். எனக்கு எப்பவுமே என் சரசு இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். பாப்பா, அத்தை கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. நல்லா இருங்க, நல்லா இருங்கப்பா. நல்லா இருங்க. வசுந்தரா, உன் கழுத்துல தாலி ஏறின நிமிஷத்துல இருந்து நீ இந்த வீட்டு பொண்ணு. எல்லாத்தையும் விட உன்னை பத்திரமாவும் சந்தோஷமாவும் நான் பாத்துக்குவேன். என்னடா இது புது இடத்துக்கு வந்துட்டேனேங்கிற சின்ன நினைப்பு கூட உன் மனசுல வரக்கூடாது. இது உன் வீடு. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் உன்னோட சொந்தங்க தான். இன்னில இருந்து ஒரு
புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போறேன். முதல் நாளே சந்தோஷமா ஆரம்பிக்கணும். அதுதான் வாழ்க்கை பூராவும் நிலைச்சு நிக்கும். புரிஞ்சுதா? சரி, அம்மா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சரிம்மா. நீயும் போப்பா. நீங்க 2 பேரும் இணை பிரியாம வாழணும். நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். ராகினி, அம்மா. உனக்கு நாளைக்கு காலேஜ் இருக்குல்ல? ஆமா. சீக்கிரமா போய் படுத்து தூங்கு போ. சரிம்மா. டேய் நமச்சி, அம்மா. வாங்க. கார்த்திக் கூட்டிட்டு போ. சரிங்கம்மா. பாப்பா கார்த்தி, இட்ஸ் கெட்டிங் லேட். வசு, நான் உனக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்ல. நீ படிச்ச பொண்ணு, எப்படி நடந்துக்கணும், ஃபியூச்சர்ல நம்ம வாழ்க்கைய நம்ம எப்படி அமைச்சுக்கணும்னு நீ தான் முடிவெடுக்கணும். ம். உன்னோட வாழ்க்கை உனக்கு முக்கியம். அதனால முக்கியமான முடிவுகள் எடுக்கிறப்போ எதுக்காகவும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. சரியா? ம். தைரியம் தான் உன்னை காப்பாத்தும். அதை மட்டும் எப்போ மனசுல வச்சுக்கோ. ம். ஓகேம்மா. நான் சொல்றதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோ. ம்? அம்மா, மாப்பிள்ளை ரெடி, பொண்ணுக்காக வெயிட்டிங். இந்தாம்மா. அண்ணி, வசுந்தரா கூட்டிட்டு போ. சரிங்க நீ வாம்மா. சமந்தி, அப்போ நான் கிளம்புறேன். சரிங்க. வரேங்க. போயிட்டு வாங்க. வரேன். சரி தமிழ், நானும் கிளம்புறேன். டேய் இருடா, நானும் வரேன். எங்கப்பா? டேய் வரேன்டா, போலாம் வா. என்னம்மா, ஏன் கண் கலங்குற? நியாயமா தமிழுக்கு தான் முதல்ல எல்லா சடங்கும் நடந்து முடிஞ்சிருக்கணும். ஆடா என்னம்மா நீ, தமிழுக்கு ஒரு பிரமாதமான லைஃப் அமைய போகுது, அதனாலதான் டிலே ஆயிட்டு இருக்கு. இல்லைங்க, கல்யாண வேலை அத்தனையும் இழுத்து போட்டுக்கிட்டு செஞ்சிட்டு இருந்தான். அப்பெல்லாம் அவன் மனசு சுடுற மாதிரி யாராவது ஏதாவது சொல்லிருப்பாங்கல்ல, அத வெளியில சொல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். இந்த பாருமா, இன்னைக்கு நம்ம வம்சம் விருத்தியாக போற நல்ல நாள். இன்னைக்கு யாரும் கண் கலங்கவோ வருத்தப்படவோ கூடாது. அது யாருக்கும் நல்லதில்லை. கண்ணை தொடச்சுக்கோ.